நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணும்போது இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உதிராக வரும். வெங்காயத்தை நல்லா நீளமாக நைஸாக அரிஞ்சு வச்சு அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கஞ்சி விடும். கடைஞ்சி விடும்போது அதுலேருந்து தண்ணி வரும். ஜீரகமும் 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதோட கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம், இதோட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை, வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப்பு கடல மாவு சேர்த்துருக்கேன், 1/4 கப்பு அரிசி மாவு, இதோட சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுக்கணும். ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கிட்டால் தான் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இதோட லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது கிறிஸ்பியாக வராது. செஞ்சாச்சு. இப்போ நம்ம பிணைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதிராக போட்டுக்கலாம். விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு.